வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான sizzling brownie எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுல நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்ரே வந்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இது வந்து நம்ம சாக்லேட் brownie-யை பரிமாறுற விதம் தான் இது. brownie செய்யற மெத்தட் வந்து ஒன்று தான். இதில் வந்து நட்ஸ் போடுறது, சாக்கோ சிப்ஸ் போடுறது, இல்லை இந்த மாதிரி சிஸ்லிங் ப்ரௌனியாக மாற்றுறது, இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த சிஸ்லிங் ப்ரௌனி. அதுக்காகவே இந்த நான் ட்ரேவை வாங்கினேன். இது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கொஞ்சம் சாக்லேட் எடுத்து நான் மெல்ட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ஒரு பவுலில் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். இதில் வந்து கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 150 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அரை கப் அளவான பால். இப்போ இந்த மாதிரியான தண்ணி பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு பொருட்களெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இது வந்து 1 கப். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட 50 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஹர்ஷீஸ் பிராண்ட் எடுத்துருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற இந்த சாக்லேட் லிக்விடை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கான பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து அதையும் சலித்து இது கூட சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு, அதனால் நான் இப்படியே விட்டுடுறேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அது கொஞ்சம் அடிக்கனமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி வைக்கிற லிட்டில் வந்து எந்த கேப்புமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரௌனி ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு. இதே ஓவனில் வச்சுருந்தா 30 நிமிஷத்தில் ரெடி ஆகிருக்கும். ஓவனோட டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சாஃப்டாக வந்துருக்குதுங்க ப்ரௌனி. நம்ம ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் கேஃப்லலாம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருக்குது. இதை வந்து நம்ம 4 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனியை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் நட்ஸு இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மாவு கலக்கும் போது சேர்த்திட்டிங்கன்னா இது இன்னொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரௌனியை இன்னும் நாம் டேஸ்ட்டாக மாற்ற போகிறோங்க. அதுக்கு நான் வந்து இந்த ப்ரௌனி ட்ரே எடுத்திருக்கேன். இது நான் அமேசானில் வாங்கினேன். இதில் வந்து ஒரு அயன் பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அயன் பிளேட்டை நாம் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிக்கணும். நல்லாவே ஹீட் பண்ணுங்க. ரொம்ப பழுக்க காய்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம ப்ரௌனி கருகிரும்.
ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரே எடுத்து மறுபடியும் அந்த உட்டன் ட்ரேயில் வச்சுருங்க. இது வந்து கறி துணியிலலாம் எடுக்க முடியாதுங்க, ஏதாச்சும் இடிக்கு மாதிரி பிடிச்சி தான் வைக்க முடியும். இது மேலே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற ப்ரௌனி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அந்த சூடான அயன் ராடில் நம்ம அந்த சாக்லேட் சாஸை ஊற்றும் போது இந்த வெது வெதுப்பான ப்ரௌனியில் ஒரு வேப்பர் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அப்புறம் வந்து நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீம் வச்சுருப்போம். இப்போ மேலே வந்து ரொம்ப சில்லுன்னு, நடுவில் வந்து ஒரு வெது வெதுப்பான ப்ரௌனி, கீழே வந்து ரொம்பவுமே கொதிக்க சாக்லேட் சாஸு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கீழே வந்து வாயே வந்து சுட்டு வச்சுருங்க, அந்தளவுக்கு சூடாக இருக்கும். மேலே வந்து சில்லுன்னு இருக்கும். ஆனால் இது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.